பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப் பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 17,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்து உள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி, வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும்.
இந்த ஆய்வின் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையர்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் ஜிபிஎஸ் வசதியுடன் கூடிய வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி 20 கோடி ரூபாய் வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.